சார் இவங்க இயேசு நல்லவர்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இவங்க இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிஎஸ்ஐ டினாமினேஷன் நல்ல டினாமினேஷன் சொல்றாங்க. பெந்தை கோஸ்தல இருக்கிறவங்க என்ன சொல்றான், பெந்தை கோஸ்த அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பாக வராது. அது சுவிசேஷமே கிடையாது. இப்ப நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம்னா இது வந்து நம்ம சுவிசேஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்க சபை நடத்தல. நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும், இப்படி கட்டட ஆலயத்துல போய் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம யூடியூப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எது சுவிசேஷம்னா இப்ப நம்ம வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர்ஸ் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். அப்பனா இப்ப நான் வந்து தேவனுடைய பிள்ளை, இந்த பிரதர் மைக்கேல் பிரதர் வந்து தேவனுடைய பிள்ளை, அப்படிதானே பிரதர்? அப்பனா நமக்கு தகப்பன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன். நீங்க ஒரு பாஸ்டருக்கு பிள்ளை கிடையாது. அப்பனா ஒரு எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளை தான். இப்ப பாஸ்டர்னா அவன் விசேஷ பிள்ளை கிடையாது. பாஸ்டர்னா அவன் விசேஷமான பிள்ளையா? அப்படிலாம் கிடையாது. எங்க பைபிள்ல இருக்கு? பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஒரு பிரதர் கமெண்ட் பண்றாரு, அந்த கமெண்ட் ரிப்ளை கொடுத்துரும். நீங்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்கப்படாதீர்கள், மற்றவர்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்காதீங்கன்னு சொல்றாரு. நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர நாங்க எங்களை சுய கருத்தை பேசல. அப்படித்தானே பிரதர்? சுய கருத்தை பேசினாதான் நம்ம குற்றவாளியை தீர்க்கிறோம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்கள் தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற வசனத்தை கேட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. அதனால அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது. என்ன செய்யறாரு, செய்தாரு, அன்றைக்கு நியாயாதிபதியை போய் கேள்வி கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியை போய் கேள்வி கேட்கிறாரு. அந்த நியாயாதிபதிகள் தான் இவங்க இப்போ இந்த பழமைகளையும் பழமையான வழிபாட்டு முறைகளையும் கையாளுறவங்க தான் நியாயாதிபதிகள். இப்ப பாஸ்டர் ரூபத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம். என்ன பாஸ்டர் என்ன பெரிய உண்மையை சொல்லிட்டாங்க, இவங்க பரிசுத்தமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாஸ்டர்கள் எல்லாம் சுயநலத்துக்காக வாழ்ந்துனாராம். தன்னுடைய சொத்து சேரணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு வரணும் அப்படின்னு விழுந்து பாடுபடுறான். ஆவடி தாமஸ்ராஜ் இருந்தாரு. அவர் எல்லா வகையிலையும் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினாரு. அவங்களுடைய நகையை கழட்டி வாங்கினாரு. இது தாலியை கழட்டி கொடுங்க, நகையை கழட்டி கொடுங்க, இது உங்களை பரலோகம் கொண்டு போகாது, இப்படி எல்லாம் பேசியே மக்களை எல்லாத்தையும் காலி பண்ணி, பாக்கெட்டை காலி பண்ணி, பேங்க் பேலன்ஸை காலி பண்ணி, இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத நிக்கிறாங்க. இன்னைக்கு சகல பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது.